நல்லா இருப்பீங்க. ஒரு பணியாளர் ஒரு நாள் அலுவலகத்துக்கு லேட்டா வந்துட்டாரு. அவர் ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு மனிதர் தான். இருந்தாலும் அன்னைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 10 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து கம்பெனியோட எம்டி கம்பெனி விசிட்டுக்காக வந்து இவருக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்காரு. இவர் போய் எம்டிட்ட விஷ் பண்ணாரு. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. எம்டி உடனே இந்த மாதிரி எல்லாம் பொறுப்பு இல்லாம லேட்டா வந்தீங்கன்னா எப்படி நம்ம கம்பெனி வளரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே ஓடி போனாரு. போய் அவருடைய அந்த ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். கொண்டு வந்து எம்டிட்ட காட்டினார். இங்க பாருங்க, நான் இங்க சேர்ந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்துல நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்ததில்லை. எவ்வளவோ நாட்கள் அரை மணி நேரம் முன்னாடி வந்து என்னுடைய வேலையை நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு அவசர ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் ராத்திரி 7 மணி வரைக்கும் கூட உட்காந்து நான் வேலை பார்த்துருக்கேன். அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 வருஷங்கள்ல நான் கூடுதலா உழைச்ச நேரத்தை கணக்கு போட்டீங்கன்னாலே அதுவே கிட்டத்தட்ட 2 மாசம் வந்துடும் அப்படின்னாரு. தன்னை பற்றி தவறாக பேசின முதலாளியை வாய் அடைச்சிட்டோம் அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு திருப்தி. அப்போ எம்டி சொன்னார், கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனாலும் எங்களுக்கு தேவை வந்து சரியான வேலையை சரியான நேரத்தில் செய்கிறவங்க தான். நீங்கள் அதிகமாக செஞ்ச வேலையை கணக்கு போட்டால் 2 மாதம் வருதுன்னு சொல்கிறீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய அந்த 2 மாதம் சேலரியை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எல்லா செட்டில்மெண்ட்ஸையும் கூட இப்போவே கொடுத்துட்றோம். இந்த கம்பெனிக்கு இனிமேல் நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க, இப்ப அந்த பணியாளர் ஜெயிச்சாரா தோத்தாரா? இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சில இடங்கள்ல தோத்து போயிடுறது தான் உண்மையான வெற்றி. வாகனத்தில் நம்ம தெருவுலேருந்து வெளியில் வர்றோம். அப்போ ஒரு மனுஷன் ராங் சைடில் வந்து நம்ம மேலே மோதுற மாதிரி வந்துடுறான்னு வச்சுங்களேன். அவன் உடனே நாம் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பிப்பான். ஒருவேளை அவன் குடிச்சிட்டு வந்திருந்தான்னா சொல்லவே வேண்டாம். இந்த இடத்துல நாமும் ஆவேசம் அடைஞ்சு யாரை பத்திரா சொன்ன அப்படின்னு சொல்லி இறங்கி நாம் சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு நிற்கிறதோ அல்லது அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறதோ ஒரு அறிவார்ந்த செயலாக இருக்குமா? இதையெல்லாம் காதில் வாங்காமல் புறக்கணித்து ஓட பழகினா மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருக்க முடியும், ஜெயிக்க முடியும். இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணோம்னா இழப்புகளை தான் சந்திக்க நேரிடும். இது போன்ற விஷயங்களுக்கு பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அப்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆலோசனை சொல்லியிருக்காரு பாருங்க. அதிபதியின் கோபம் உண்மையில் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். நிம்மதியான வாழ்க்கையோடைய திறவுகோலை எவ்வளவு அழகா ஒரு வசனத்தின் மூலமா நம்ம கையில எடுத்து கொடுக்குறாரு பாருங்களேன். ஒவ்வொன்றிலையும் ஜெயிச்சு நாம என்ன பண்ண போறோம்? இது போன்ற விஷயங்கள்ல தோத்து போக கத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க.